ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனா கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான். என்னென்னா, புளிச்சக்கீரை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த புளிச்சக்கீரை ரொம்பவே உடம்புக்கு நல்லது. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பாருங்க, நான் ஒரு அரைக்கட்டு கீரையை கழுவி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு பேனில். இந்த மாதிரி கீரை தொக்கெல்லாம் செய்யும்போது நல்லெண்ணெய் சேர்த்துங்க, அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். கூடவே நான் பாதி கட்டு கீரை தான் எடுத்துருக்கனால ஒரு 5 காஞ்ச வரமிளகா எடுத்துருக்கேன். நீங்கள் நல்லா காரம் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் வெந்தயம். இது எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நல்லா எடுத்துருங்க ஃபுல்லாத்தையும். இப்போ இதே பேனில் கொஞ்சம் ஒரு 10 பல் பூண்டு அதையும் தனியாக எடுத்து வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வதக்குனதெல்லாம் ஒரு மிக்சியில் மாற்றி நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்குள்ளே நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கீரையை போட்டு நல்லா வதக்கிடலாம். ஸோ எந்த தண்ணியும் சேர்த்தாமல் இந்த எண்ணெயிலேயே நல்லா கீரையை வதக்கி விடுங்க. கீரை கலர் நல்லா க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகி வரும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு புளி சேர்த்து நல்லா நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது. அதுக்குள்ளே இதை நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கீரை வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த புளிச்சக்கீரை தொக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட ஒரு 2-3 நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். ஊறுகாய் இது மாதிரி சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ அந்த கீரையும் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா கடுகு பொரியட்டும். அது கூடவே பாருங்கள், நான் நம்ம வறுத்ததெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி கீரையும் 1-2 அரைச்சிக்கிட்டேன். நீங்கள் மத்தில் கூட மசிச்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரி 1-2 மிக்சியில் கூட போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூட பாருங்கள், நம்மளோட அரைச்ச புளிச்சக்கீரையை நான் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்குறேன். கூடவே அந்த மசாலாவையும் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிளறி விடுங்க. ரொம்ப ஈஸி, சீக்கிரமாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நம்மளோட புளிச்சக்கீரை தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.